Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa ashabihi wa atba'ihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil Kareem. Bismillahir Rahmanir Rahim. Al-yawma akmaltu lakum deenakum wa atmamtu alaykum ni'mati wa raditu lakumul Islam deena. Sadaqallahu Maulana al-Aliyyul Azim. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகளே, நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மைதானம் கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை நிகழ்த்திய அவர்களுடைய இறுதியான உபதேசமாக கருதப்படுகின்ற ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது. இந்த இடத்திலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவ்வாறு துல்ஹஜ் மாதம் சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருக்கிறதோ, சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருக்கிறதோ, கஅபத்துல்லா அல்லாஹ்வினுடைய மாளிகை ஒரு மகத்துவமான ஒரு மாளிகையாக இருக்கிறதோ, அதுபோன்றுதான் இன்றைய நாளும் ஒரு மகத்துவமான ஒரு நாளாக இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் என்பதை நம்புங்கள், அல்லாஹ் ஒருவன் என்பதை நம்புங்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் மதித்து அவர்களுடைய உயிரையும் அவர்களுடைய உடைமைகளையும் அவர்களுடைய மானங்களையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். பெண்களோடு நீங்கள் அன்பாகவும் இரக்கமாகவும் அவர்களோடு நீங்கள் சார்ந்து பேசிக்கொள்ளுங்கள். அவர்களோடு நீங்கள் இரக்கமாக இருந்து கொள்ளுங்கள். குழந்தைகளோடு நீங்கள் இரக்கமாக இருங்கள். முதியோர்களை நீங்கள் மதியுங்கள். இந்த உலகத்திலே சகோதர வாஞ்சியோடு நீங்கள் வாழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு 1,24,000 சஹாபாக்களுக்கு முன்னிலையிலே கஸ்வாவினுடைய ஒட்டகத்திலே ஏறி நின்று அவர்கள் உபதேசம் செய்தார்கள். இந்த உபதேசமானது இன்று சர்வதேச மட்டத்திலே பேசப்படுகின்ற கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரபாவினுடைய இந்த பேருரையானது மக்களுக்கு மத்தியிலே மனிதனை எப்படி மனித நேயத்தோடு அவர்களை பார்க்க வேண்டும், மனிதாபிமான அடிப்படையிலே எவ்வாறு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று இந்த பேருரை இந்த இடத்திலே சொல்லிவிட்டு கேட்டார்கள், அருமை சஹாபாக்களே, நான் என்னுடைய பணியை செய்துவிட்டேனா என்று, அல் பல்லகத ரிசாலா, என்னுடைய பணியை செய்துவிட்டேனா என்று கேட்ட பொழுது அவர்கள், நாயகமே, நீங்கள் உங்களுடைய அமானிதத்தை உங்களுடைய பணியை செய்துவிட்டீர்கள் என்று சொன்ன பொழுது, மாஷா அல்லாஹ், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், இறைவாணி சாட்சியாளனாக இருந்து கொள் என்று அல்லாஹ்விடத்திலே பெருவிரலை நீட்டி கேட்டுவிட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதிய பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழத் தொடங்கி விட்டார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், என்ன நாயகமே, என்ன நாயகமே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள் என்று தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள். நபிகளாருடைய வாழ்வு சொன்னார்கள், இது இறுதி உரையாக இருக்கலாம், அடுத்த வருடம் நான் உங்களோடு இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். ஆகவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரபாவுடைய மைதானம் சாதாரண மைதானம் அல்ல, பரந்த மைதானம், விரிந்த மைதானம், அல்லாஹ்வினுடைய அருள் நிறைந்த ஒரு மைதானம். இந்த ஹஜ்ஜுக்கு இந்த அரபாவுடைய மைதானத்திலே வந்து எதுவுமே செய்யல, ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு. அல் ஹஜ்ஜு அரபா, அரபாவுடைய மைதானத்துக்கு வந்து விட்டாலே அது ஹஜ்ஜு தான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் 365 நாளையில நேரடியாக நம்மளை பார்க்க போறான்னு சொன்னா, அல்லாஹ் இடத்துல நாம எவைகளெல்லாம் கேட்க போகிறோமோ அவைகளெல்லாம் கேட்டு நல்ல மனப்பான்புள்ளவர்களாக, நல்லவர்களாக, திடகாத்தமானவர்களாக ஹஜ்ஜை முடிச்சுக்கிட்டு போனா உடம்புல ஒரு தெம்பொண்டு வரணும். ஹஜ்ஜை முடிச்சுக்கிட்டு போனா தஹஜ்ஜத்துல இறைவனோட பேசக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டு வரணும். ஹஜ்ஜை முடிச்சுக்கிட்டு போனா எங்களுடைய பொருளாதார பலம் பெறணும். ஒரு ஆள் ஹஜ்ஜை முடிச்சாரு, இன்றைக்கு ஒவ்வொரு வருஷமும் அவர் உம்ராக்கு வந்துகிட்டே இருக்கிறாரு, அல்லாஹ்வோட நெருக்கமாகிறாரு. அல்லாஹ்வோட நெருக்கமாகிற ஒரு வணக்கம் தான் ஹஜ்ஜை பத்தி சொல்றாங்க. ஹஜ்ஜில எல்லாம் இருக்கு, தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, ஜகாத் இருக்குது, தர்மம் இருக்கிறது, எல்லா அமல்களையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த ஹஜ் இருக்கிறது. ஆகவே இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் எல்லோர்களுடைய
அமல்களையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு ஹஜ்ஜும் மப்ரூராக மாற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل على سيدنا وحبيبنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم. اللهم اجعل حجنا حجا مبرورا. اللهم اجعل حجنا حجا مبرورا. اللهم اجعل حجنا حجا مبرورا وعملا صالحا يا أرحم الراحمين. اللهم تقبل منا أعمال الصالحات برحمتك يا أرحم الراحمين. يا الله கருணை உள்ளவனே இரக்கமுள்ள நாயனே, யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்திலே நிம்மதியை தருவாயாக, இல்லத்திலே அருளை தருவாயாக. உன்னுடைய அரபாவுடைய மைதானத்திலே எவ்வாறு நபிமார்கள் வலிமார்கள் சாலிஹான நல்லடியார்கள் என்னென்ன துஆ பிரார்த்தனைகளை செய்தார்களோ அந்த பிரார்த்தனைகளை கேட்கக்கூடிய மனப்பக்குவத்தை தருவாயாக, விரிந்த மனதை தருவாயாக. எங்களுடைய ஹஜ்ஜை அங்கீகரிப்பாயாக, அமல்களை அங்கீகரிப்பாயாக, துஆக்களை கபூல் செய்வாயாக. தஹஜ்ஜத் தொழக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. உடலிலே திரகாத்தத்தை தருவாயாக. மக்கமா நகரத்திலே இருக்கும் பொழுது அதிகமாக தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அதிகமாக உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக ஆக்குவாயாக, அறிவுள்ள குழந்தைகளாக தருவாயாக, விளக்கமுள்ள குழந்தைகளாக தருவாயாக, திறமையான குழந்தைகளாக தருவாயாக, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிற குழந்தைகளாக தருவாயாக, நோயற்ற குழந்தைகளாக தருவாயாக, ஹாஃபிதுகளாக ஆக்குவாயாக, ஆலிம்களாக ஆக்குவாயாக, தலை நிமிர்ந்து இரு உலகத்திலும் வாழ்கிற குழந்தைகளாக ஆக்கிவிடுவாயாக. பயங்கரமான நோய்களிலே இருந்து எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. பயங்கரமான நோய்களிலே இருந்து பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நோயாளிகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஈமானில் பலகீனமானவர்களாக வந்திருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய துஆக்களையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த நிறுவனத்தை கியாமத் நாள் வரைக்கும் யா அல்லாஹ் நீடிக்க செய்வாயாக. யா அல்லாஹ் யார் யார்களெல்லாம் உலமாக்கள் பணி செய்கிறார்களோ அவர்களுடைய பணியை நீ கபூல் செய்வாயாக. அரபாவுடைய மைதானம் யா அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய மைதானம் யா அல்லாஹ், சான்றிதழ் கொடுக்கும் மைதானம் யா அல்லாஹ், அந்த சான்றிதழ் பெறுகிற மைதானமாக எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் சீதோவிகளாக அரபாவுடைய மைதானத்திலே எங்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் சொர்க்கத்துக்குரியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. அனைத்து அமல்களையும் கபூல் செய்துடுவாயாக. நாங்கள் செல்கின்ற இடங்களெல்லாம் யா அல்லாஹ் உன்னுடைய அருளை தருவாயாக, உன்னுடைய பாதுகாப்பை தருவாயாக. இந்திய திருநாட்டை நீ பாதுகாத்துருவாயாக, முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய உடைமைகளை பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ் செல்வத்தை தருவாயாக, உன்னுடைய அருளை நீ சொரிவாயாக. நாங்கள் எங்கெங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் உன்னுடைய ஹஸானாவை பெறுகிற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நிறைவான செல்வத்தை தருவாயாக, கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இந்த அரபாவுடைய மைதானத்தில் இருக்கிறதோ அந்த தேவைகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிரயாணத்தை யா அல்லாஹ் சலாமத்தாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அரபா மினா முஸ்தலிஃபாவிலே என்னென்ன துஆக்கள் கேட்க வேண்டும் என்று 15 இடங்கள் இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் துஆ கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்திலே எங்களுடைய உறவுகள் வர வேண்டும் என்று நாடுகிறார்கள். யா அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் கபூல் செய்வாயாக, அனைவருக்கும் கபூல் செய்வாயாக, அனைவருக்கும் பாக்கியத்தை கொடுப்பாயாக. இந்த மண்ணிலே சுஜூது செய்த மண் யா அல்லாஹ், யா அல்லாஹ் நரகம் தீண்டாது. யா அல்லாஹ் இந்த மஹ்ஷருடைய மைதானம் மர்மையினுடைய மைதானம் யா அல்லாஹ், இந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே சுஜூது செய்து அழுது தொழுது தஹஜ்ஜத் தொழுது துஹா தொழுது யா அல்லாஹ் நரகத்தினுடைய விளிம்பிலே செல்லாமல் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்துடுவாயாக. நபிமார்களோடு யா அல்லாஹ் மர்மையிலே எங்களை குடியிருத்தாட்டி விடுவாயாக. மகாமம் மஹமூதா என்ற அந்த புகழுக்குரிய இடத்திலே யா அல்லாஹ் பூமா நபியினுடைய கரத்தினால் மதுரமான ஹவுதல் கௌதர் என்ற தண்ணீரை குடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஈமானோடு வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் மரணம் என்பது பயங்கரமானது. யா அல்லாஹ் இறுதி நேரத்திலே மரணிக்கும் பொழுது மலாயிகா மார்களுடைய சூபத்திலே மலாயிகா மார்களை கண்டு யா அல்லாஹ் சந்தோஷமான முறையிலே தொழுத நிலையிலே சுஜூது செய்த நிலையிலே யா அல்லாஹ் குர்ஆனை ஓதிய நிலையிலே யா அல்லாஹ் எங்கள் மரணத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மரணத்தை காணும் பொழுது யா அல்லாஹ் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை தந்தருள்வாயாக. எங்கள் அனைவருடைய துஆக்களையும் கபூல் செய்வாயாக. இவ்வாறு நாங்கள் ஒன்று சேர்ந்தது போல மறுமையிலே நபிகளாருடைய அந்த ஹவுதல் கௌதருக்கு முன்னால் யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஒன்று கூட வைப்பாயாக. எங்கள் அனைவருடைய துஆக்களையும் கபூல் செய்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா
محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي. நிச்சயமாக